டேய், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக வேலையை முடிக்கணும். என் தம்பி அடித்து அந்த நாயை கடத்தணும் ஃபஸ்ட்டு. புரியுதா? அவன் இப்போ தான் வர டைமு. சைலண்ட்டாக இருந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? அவன் வருவான். மாமா, யாரோ வர மாதிரி இருக்கு. அவங்கள பாரு. அவன்தான். ஏய், இங்கே பாரு, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வைக்கிறேன். அவனை தூக்கி உள்ளே போடு. சரியாம்மா. மாமா, வேலையை முடிச்சிட்டேன். டக்குன்னு வண்டி எடு. ஏய், சூப்பரா. வா உள்ளே ஏறு. டேய், எப்படி அதுக்குள்ள கரெக்டாக வேலையை முடிச்ச? அதெல்லாம் வேலையை கரெக்டாக முடிச்சாச்சு. நீ வண்டியை மட்டும் பார்த்து ஓட்டு. நல்லா பார்த்தியா? அவன் தானா? அதெல்லாம் பார்த்து தான் கரெக்டாக வண்டியில் தூக்கி போட்டு ஏற்றிக்கிறேன். சூப்பரா தம்பி. இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு. என்னம்மா, சூப்பரா சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சுட்டுமா? சூப்பரா. என் தம்பி அடிச்சு நாயை கடத்தணும். டேய், அந்த நாயை கடத்த சொன்னா அவன் வச்சுக்கிற நாயை ஏன்டா கடத்திட்டு வந்த? நீ கேட்டது இந்த நாயை இல்லையா? அட பாவி, டேய், எனக்கு நாய்க்கு ஆவாதுடா. தூக்கிட்டு ஓடுறா ஃபஸ்ட்டு. ஓடுறா டேய். நண்பர்களே, எனது யூடியூப் சப்ஸ்கிரைபர் சாரி ரொம்ப வீடியோ போட முடியல. முக்கியமான விஷயம் என்னென்னா, என் செல்ல பிராணி நைட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு வளர்த்தோம். பக்கத்தில் யாரோ பார்த்துருக்காங்க. 2 நாய்ங்க தான் அந்த நாயை தூக்கிட்டு போய்க்குதுங்க. சரி, பிடிப்போம். எப்படிலாம் வந்துடுவான், பார்ப்போம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாய்க்கடையில் வேண்டிக்குங்க. தேங்க்யூ.